தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்தில் முதல் மாதத்திலே கர்த்தருடைய மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். மூன்றாவது கர்த்தருடைய நாளிலே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதுக்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலுமிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி இந்த நாளில் பரிசுத்த ஆவியே எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. எங்களிலே உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தயவுடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இளைப்பாறும்படியாக வனாந்தரமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தம்முடைய சீஷர்களோட அந்த இடத்துக்கு பயணிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. அந்த கூட்டம் அவரை எங்கே போகிறார் என்பதை கவனித்து அவரை அறிந்த அநேக ஜனங்கள் சுற்றியுள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருந்து இயேசு கரை சேர்வதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல போய் கூடியிருந்தார்கள். இயேசு அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அவரை அறிந்த மக்கள், அவரை நேசிக்கிற மக்கள் அந்த இடத்துல போய் இயேசுவுக்காக கூடியிருந்து காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்துவை அவ்வளவாய் நேசித்த ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை அதிகமாக நேசித்து இயேசு எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தை அறிந்து கொண்டு முன்பதாகவே அவரிடத்துல போனார்கள். இயேசுவை அறிந்த மக்கள், இயேசுவை அறிந்து கொண்டிருந்த ஜனங்கள், இயேசுவை கவனித்து கொண்டிருந்த ஜனங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமானவர்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார், உன்னை நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே அறிந்தேன் என்கிறார். தேவன் நம்மை அறிவது ஒரு பகுதி, நாம் தேவனை அறிந்து கொள்வது இன்னொரு பகுதி. பிரியமானவர்களே, இந்த இடத்துல உள்ள கூட்டம் யார்? இந்த ஜனங்கள் தேவனை நன்றாக அறிந்தவர்கள், இயேசுவை நன்றாக அறிந்தவர்கள், இயேசுவை கவனித்து கொண்டே இருக்கிறதான கூட்டம். நாமும் கூட இயேசுவை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை இன்னும் மென்மேலும் அறிந்து கொண்டே இருக்க நாம் முற்பட வேண்டும். அப்படி இயேசுவை அறிந்த இந்த கூட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் கவனித்து கொண்டே இருந்தார்கள். இயேசு எங்கே போகிறார், எங்கே வரார், இயேசு எங்கே தங்குகிறார், இயேசு எங்கே ஊழியம் செய்கிறார், இயேசு என்ன போதிக்கிறார் என்பதில் மிக மிக ஆர்வமாய் இயேசு கிறிஸ்துவ நகர்வுகளை அப்படியே கவனித்து கொண்டே இருந்தார்கள். நாமும் கூட இயேசு என்ன செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில், இயேசுவை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் இயேசுவை நீங்கள் அதிகமாக கவனித்து பாருங்கள். நம்ம சுற்றில அநேக காரியங்கள் நடக்கும். நம்முடைய கவனத்தை திருப்ப நாம் இயேசு மீது மாத்திரம்தான் அதிக கவனத்தை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலவெளியில் நமக்கு திருவுளம் பெற்றுகிறார். இரண்டாவதாக, அவர் போகும் இடத்தை முன்னமே அவர்கள் அறிந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு எங்கே வருவார், இயேசு எங்கே போவார் என்பதை அந்த கூட்டத்தார் அறிந்திருந்தார்கள். இயேசுவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் கவனித்து கொண்டே இருந்தார்கள். இயேசுவை உண்மையாய் நேசிப்பவர்கள் இயேசுவை கவனித்து கொண்டிருப்பார்கள். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறார், இயேசு என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேளையில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு இயேசு தாம் செய்ய போகிறதை சொல்லிக் கொடுக்கிறார். சங்கீதங்கள் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா,
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக இந்த இயேசுவை அறிந்த கூட்டம் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். ஆலயத்துக்கு நாம் எத்தனை மணிக்கு வரோம்? ஆலயம் 9 மணி என்று சொன்னால் நாம் எத்தனை மணிக்கு ஆலயத்துக்குள்ளே வருகிறோம்? இயேசு வருவதற்கு முன்பதாக நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோமா? இயேசு நமக்கு முன்பாக ஆலயத்தில் காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு அங்கே போவதற்கு முன்பதாக அவர்கள் போய்விட்டார்கள். இயேசுவை கனப்படுத்தினார்கள். ஒரு பெரிய விஐபி நம்முடைய பகுதிக்கு வருகிறான்னு சொன்னால் ஜனங்க அதுக்கு முன்பதாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னதாக அந்த இடத்துல கூடி அங்கே அவர்கள் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. நாமும் கூட இயேசுவின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். இயேசு ஆலயத்துக்குள்ளே வருகிறார். இந்த உலகத்துக்கு ரகசிய வருகைக்காக வருவது அது ஒரு சத்தியமாக இருந்தாலும் தினந்தோறும் இயேசுவை சந்திக்க இயேசுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இதில் நாம் கவனத்தில் கொள்வோம். அவருடைய அந்த இடத்திற்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா, ஓடி போனார்கள். அவங்க கால்நடையாக ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை தாகத்தோடு நாம் ஓடி வரும்போது நிச்சயமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை காணும்படியாக யோவான் என்கிறதான அன்பு சீஷன் கலைஞத்தில் ஓடி போனார். ஓடி போய் ஆண்டவரை காணும்படியாக அவர் தாகத்தோடு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு ஓடி போனதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஓடிப்போன அந்த சீஷனை ஆண்டவர் கடைசி நாட்களில் கரத்தெடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். பத்ம தீவில் அவனை கொண்டு போய் வைத்து வரப்போகிற காரியங்களை, வெளிப்பாடுகளை அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறவங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கால நிகழ்வுகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். கடைசியாக இயேசுவிடத்தில் கூடி வந்தார்கள், ஐக்கியப்பட்டு வந்தார்கள். இயேசுவை அறிந்த ஜனங்கள் இயேசுவிடத்தில் ஐக்கியப்பட்டு கூடி வந்தார். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நாம் பலப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இப்படி தாகத்தோடு இயேசு கிறிஸ்துடைய நகர்வுகளை கவனித்து கொண்டே இருந்து அவர் போகும் இடத்தை முன்பதாகவே அறிந்து கொண்டிருந்து இயேசு வருவதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு வந்த அந்த ஜனங்களுக்கு, அவரிடத்திற்கு ஓடி வந்த அந்த ஜனங்களுக்கு, இயேசுவிடத்தில் ஐக்கியப்பட்ட அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தம்மை ஆவலோடு தம்மை அறிந்த மக்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு இயேசு என்னவெல்லாம் செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகுகிறார். தம்மை தேடி வருகிற ஜனங்களை பார்த்து இயேசு மனதுருகுகிற ஆண்டவராக இருக்கார். நமது ஆண்டவராக இயேசு மனதுருகுகிற தேவன். அவர் பேசாத ஒரு கல்லோ அல்லது ஒரு மரமோ அல்ல. அவர் மனதுருகுகிற ஆண்டவர். அவருக்குள்ளே ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயம் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகுகிற ஒரு இருதயமாக இருக்கிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய மனதுருக்கம் என்ன செய்யும்? ஆண்டவருடைய மனதுருக்கம் என்ன செய்யும் கேட்டால், அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் அதை காத்துக்கொள்ளும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என்னுடைய கிருபை ஒன்று விலகாமலும் என்னுடைய சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம மனதுருகம், ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. முதலாவது. இரண்டாவது, அவருடைய சமாதானத்தோட உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு காத்துக் கொள்கிறார். இதுதான் ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே செய்கிறது. ஆண்டவர் நாம் தேடும் பொழுது கர்த்தருடைய மனதுருக்கம் நமக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய மனதுருக்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நமக்கும் அவருக்கும் உள்ள உடன்படிக்கை அது காத்துக்கொள்கிறது. இரண்டாவது, அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் காத்துக்கொள்கிறது. மூன்றாவதாக, நமது பாவங்களை அவருடைய மனதுருக்கம் மன்னிக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் மனதுருகி நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்குகிறார், நம்மை விட்டு அகற்றி நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்குகிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம் என்ன செய்யுங்கிறா, மத்தேயு 14:14 வாசினா, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினது, குருடருடைய கண்களை அது திறந்தது, வியாதிகளை சொஸ்தமாக்குது. அநேக வியாதிகளை இயேசு சொஸ்தமாக்கினார் மனதுருகி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம் நம்ம மீது இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார். நீண்டகால வியாதியின் படுக்கை இயேசு மாற்றி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, உங்களுடைய மனதுருக்கத்தை தாங்கப்பா, எங்கள் மேலே மனதுருகுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் மன்றாடும் போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த மக்களுக்கு, தம்மையில் அன்பு கூர்ந்து தம்மை அறிந்த மக்களுக்கு என்ன செய்தார்? அதே மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி இயேசு மனதுருகுவது மட்டுமல்ல, அவர்களுக்காக உபதேசித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம்
டாக்ட்ரின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவருடைய உபதேசம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக, அவர்களை நல்வழிப்படுத்துகிறதாக இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் அமைந்திருது. அதனால தான் எல்லாரும் தேடி ஆவலோடு அவருடைய உபதேசத்துக்காக தான் வந்தாங்க. இயேசுவை பார்க்க வந்தாங்க. இயேசு கிறிஸ்து, அதை விட முக்கியம், இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக அதிகாலையிலே ஜனங்கள் தேவாலயத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நாமும் கூட கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கேட்கும்படியாக அங்கே கூடி வந்த மக்களுக்கு உபாகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அவருடைய உபதேசம் அவர்களை வளர செய்தது. மழையானது இளம் பயிரின் மேல் பொழுவதை போல அவருடைய உபதேசம் யார் மேலே இறங்குகிறதோ அவங்க வளருவாங்க. இந்த 2025ஆம் வருஷம் வளர்ச்சியின் ஆண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி நீங்கள் வளர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபதேசத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இளம் பயிர் அந்த ஊன்றப்பட்டிருக்க அந்த மண் எப்படி மழையை உறிஞ்சி குடிக்கிறதோ அதே போல் உபதேசத்தை நீங்கள் உறிந்து எடுத்து கொடுக்கும்போது வளருவீங்க. வளர்ச்சி இதில் தான் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. வளர்ச்சி தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்குது. ஆண்டோடு உள்ள ஐக்கியத்தில் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்மை தேடி வருகிற மக்கள் மீது ஆண்டவர் மனதுருகுகிறார். 2வது, அவர்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறார். அந்த உபதேசம் அவர்களை என்ன செய்தது? வளர செய்கிறது. நீங்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்க கேட்க உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளருவீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களில் அவங்க வளருவாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் செய்கிற முக்கியமான வேலை. கடைசியாக தம்மை தேடி வந்த, தம்மை அறிந்த அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்? அவர்களை 50 பேராக 100 பேராக அமர சொல்லுகிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தில் அவர்களை 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வைக்கிறார். புருஷர் மாத்திரம் 5000 பேருக்கு அதிகமானவர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. 5000 பேருக்கு அதிகமானவர்களை எப்படி அமர சொன்னார்? அவர் 50 பேராக 100 பேராக உட்கார சொன்னார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து அவர்களை வரிசையாக அமர சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு சொல்ற முக்கியமான காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன். அவர் ஒழுங்கினங்களுக்கு தேவன் அல்ல, அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு விரும்பிட்டார்னா கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக்குள்ளே எசேக்கியா ராஜாவை கர்த்தர் முன்குறித்ததுனாலே உடனடியாக அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படி சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பாக ஒழுக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆண்டவருக்கு. ஆதியிலே இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் இந்த ஒழுங்கீனமான காரியங்கள்லாம் கர்த்தர் சரிப்படுத்தினார். 5 நாட்களில் ஒழுங்கீனமாக இருந்த இந்த பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்கீனம் எங்கே இருக்குதோ அங்கே வெறுமை இருக்கும். நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்கப்பா, என்னை சரி செய்யுங்கப்பா, நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிற காரியங்களை நீங்கள் ஒழுங்காக ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக, உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதுக்கு முன்பாக உங்களை ஒழுங்குபடுத்தாமல் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் வரிசையாக கர்த்தர் அங்கே அமர வைத்த பின்பு தான் கர்த்தரை போஷிக்கிறார், திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, ஒழுங்கினத்தை கர்த்தர் ஆண்டவர் என்னால் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் இந்த பூமியை ஒழுங்குபடுத்தான் இந்த பூமியில் மனுஷனை வைத்தார். நாமும் கூட இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய கருத்துக்கு நாம் ஒழுக்கத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற அந்த ஒழுக்கத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்முடைய தேவன் ஒழுக்கத்தை அவர் விரும்புகிற தேவன். ஒழுக்கம் கட்டுப்பாடுகளை தேவன் விரும்புகிறார். இயேசு ஒழுக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறபடினா அவர் தம்முடைய ஆராதிக்கிற மக்களை, தம்மை தேடி வருகிற மக்கள் மத்தியில் அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளக்கூடாது. எவ்வளோ நம்ம வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது அந்த கொடுப்பதில் ஒரு ஒழுக்கம் நமக்கு தேவை. கொடுப்பதில் ஒழுக்கமுள்ள ஒரு விதவை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல மெச்சி கொடுக்கிறார். அவருடைய ஊழியத்தில் கொடுப்பதில் ஒழுங்கீனமாக இருந்து அனனியா சப்ரா என்பவர்கள் அதில் பொய் ஒழுங்கீனம் ஒழுங்குக்குள்ளே தான் அவங்க வந்தாங்க. சபையில் செய்யப்படுகிற ஒழுங்கின் அடிப்படையில் அவங்க தங்களுடைய காணியாட்சியில் விற்றாங்க. ஆனால் அவங்க ஒழுக்கத்தின்படியாக அவர்கள் கொடுப்பதில் அவர் உண்மையாக இல்லை. அதனால் அந்த இடத்துல மரணம் அவர்களை மேய்ந்து போட்டது.
நாம் கொடுப்பதிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஆராதிப்பதிலே நமக்கு ஒழுக்கம் தேவை. ஒழுங்கீனமான ஆராதனைகளை கர்த்தர் விரும்புகிறதல்ல. தேவன் நம்முடைய ஆண்டவர் ஒழுக்கத்தின் ஆண்டவர், அவர் அமைதியின் ஆண்டவர், அவர் கனத்துக்குரியவர். அவரை ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நடனமாடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறார்? ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுக்கு உகந்த வண்ணமாக கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். தாவீது ரோட்டில் நடனமாடினார், அதே போல ஆலயத்தில் நடனமாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆராதிப்பதில் நமக்கு ஒழுக்கம் தேவை. உடுப்பதிலே நமக்கு ஒழுக்கம் தேவை. என்னோட ட்ரெஸ் கோடு மிக டிசிப்ளினாக இருக்கணும். நிர்வாணத்தை மூடுவதற்கான கர்த்தர் நமக்கு ஆடைகளை கொடுத்திருக்கிறார். புருஷனுடைய ஆடைகளை ஸ்திரீகள் அணியக்கூடாது, ஸ்திரீகளுடைய ஆடைகளை புருஷர்கள் அணியக்கூடாது. நம்ம ஒழுக்கத்தில் உடுப்பதிலே ஒழுக்கம் நமக்கு தேவை. இன்னும் உண்ணுவதிலே நமக்கு ஒழுக்கம், சாப்பிடுவதில் நமக்கு ஒழுக்கம். இந்த இடத்துல சாப்பாட்டுக்காக தான் கர்த்தர் அந்த ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறார். பிரியமானவர்களே, வரிசையாக அமர வைத்து ஒரு ஆகாரமும் சேதமாய் போய்விடக்கூடாது என்பதில் கர்த்தர் மிகவும் கவனமாக இருக்கு. உண்ணுவதில் நமக்கு ஒழுக்கம் தேவை. உறவுகளிலே நமக்கு ஒழுக்கம் தேவை. ஆணுடைய பிள்ளைகள் யார் இடத்துல ஐக்கியம் வைக்கணும், இடத்துல ஐக்கியம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் நமக்கு அன்பு பாராட்ட வேண்டும் தான், ஆனால் எல்லா இடத்துலையும் ஐக்கியம் வைக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம விரோதம் பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். கூடுமானவரை யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அதே சமயத்தில் உறவுகளிலே நமக்கு ஒழுக்கம் தேவை. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் இயேசுவை தேடி வந்த மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவர்களை பார்த்து இயேசு என்ன செய்தார்? முதலாவது இயேசு மனதுருகினார். இரண்டாவது அவர்களுக்கு உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவதாக அவர்களுக்கு ஒழுக்கத்தின் பாதையிலே அவர்கள் நடத்தினார். கடைசியாக அவர்களை திருப்தி ஆக்கினார். நம்முடைய ஆண்டவர் திருப்தியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை திருப்தியாக்கி திருப்திப்படுகிற தேவன். அவருடைய திருப்தி எங்கே இருக்கிறது? நம்மை திருப்தியாக்கி நாம் சந்தோஷப்படுவதுதான் அவர் திருப்தி ஆகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை அறிந்து கொள்வோம், ஆண்டவரை எப்பொழுது நாம் சார்ந்திருப்போம். கர்த்தரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தே எங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, நீர் ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்கள் உண்மை எப்படியாக நேசித்தார்கள், உண்மை எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள். நீர் போவதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல கூடி உங்களுடைய உபதேசத்தை கேட்டார்களே, அந்த ஜனங்கள் மீது நீர் மனதுருகினீரே. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் மனதுருகுவீராக. அந்த ஜனங்களுக்கு உபதேசத்தை நீர் கொடுத்திரே, அதே போல் இந்த செய்தியை கேட்ட எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய உபதேசத்தை இன்னும் அதிகமாக தாரும். அந்த செய்தியை கேட்ட ஆண்டவரை தேடி வந்த எல்லாரையும் கர்த்தாவே, ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆண்டவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திரே. அதே போல் இந்த செய்தியை கேட்ட எங்கள் எல்லாருக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அவர் எல்லாரும் கர்த்தர் திருப்தி ஆக்கினரே, அதே போல எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் திருப்தி ஆக்கி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.